திருச்சிற்றம்பலம். வாங்கய்யா ராஜாயா, வாங்கய்யா. சிவாய நம. இன்னைக்கு நம்ம இருவர் தான் இருக்கிறோம். அடியார் பெரும் கவியாயும் காணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே பன்னெறி திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் 2ஆம் திருமுறையில் பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக திரு பள்ளி எழுச்சியுடன் தொடங்குவதை முறைமையாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் இன்றைய திரு பள்ளி எழுச்சியையும் 27 நாயன்மார் துதியும் ஐயா ராஜா ஐயா அவர்கள் பாட அன்புடன் அழைக்கிறோம். வாங்கய்யா. சிவாய நம. பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிரில் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் இனை கண்டறிவாரே. சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் வாழ்வாள். திருஞான சம்பந்த வாகீச சுந்தர திருவாத ஊர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு போந்துருத்து நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத் தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. வாங்கம்மா தனபாக்கியமா, வாங்கம்மா. வாங்கய்யா கணபதி ஐயா, வாங்க. சிவாய நம. நாம் இன்று பாராயணம் செய்ய இருக்கும் 2ஆம் திருமுறையின் பதிகை எண் 80 வறிய மறையோர் பிறை என்ற பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். காந்தார பணியிலே திரு கடவுர் என்ற பதியின் மீது காந்தார பண்ணிலே பாடிய பதிகம் இன்று நாம் பாராயணம் செய்ய இருக்கிறோம். தலைமுறை வரலாற்று முறை என்றும் பன்முறை என்றும் நாம் தினந்தோறும் 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய 2ஆம் திருமுறையின் 80வது பதிகமாகிய கடவுர் மயானம் பதியின் மீது காந்தார பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். தனது
5வது தல யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்புகலூர் சென்ற ஞானசம்பந்தர் அங்கே திருநாவுக்கரசரை சந்திக்கின்றார். பின்னர் இருவரும் ஒன்றாக அம்பர் பெருங்கோயில், அம்பர் மாகாளம், திரு கடவூர், கடவூர் மயானம் ஆகிய தலங்கள் தொடங்கி பல தலங்கள் ஒன்றாக சென்று பெருமானை பணிந்து பல பதிகங்கள் பாடியதாக பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது. நெல்வாயில் அறத்துறை தலம் செல்லும் வழியில் பெருமான் தனக்களித்த முத்து பல்லக்கில் அமர்ந்த வண்ணம் பல தலங்கள் சென்ற திருஞான சம்பந்தர் அப்பர் பிரான் தன்னுடன் வருவதால் பல்லக்கினை விடுத்து அவருடன் நடந்து செல்வது என்று முடிவு செய்தார். ஆனால் அப்பர் பிரானோ பெருமான் அளித்த பல்லக்கில் செல்வதை விடுத்து திருஞான சம்பந்தர் நடந்து செல்வது தவறு என்று சொல்ல, அவரது சொல்லினை ஏற்றுக்கொண்ட திருஞான சம்பந்தரும் தனக்கு முன்னே நடைப்பயணம் மேற்கொண்ட அப்பர் பிரானை பின்தொடர்ந்து வல்லக்கில் செல்லலானார். இவ்வாறு சென்று பதிகங்கள் பாடிய தலங்களில் இந்த தலமும் ஒன்று. இந்த பதிகம் அகத்தியர் தேவார திரட்டு தொகுப்பினில் சேர்க்கப்பட்டுள்ளது. பெருமானின் திருவுருவத் தன்மையை உணர்த்தும் பதிகமாக இந்த பதிகம் கருதப்படுகின்றது. திருமண தடை நீக்கும் பதிகமாகவும் பிரிந்து வாழ்வோரை ஒன்று சேர வைக்கும் பதிகமாகவும் கருதப்படுகின்றது. இந்த பதிகத்தின் 3வது மற்றும் கடைப்பாடல் தவிர்த்து மற்ற 9 பாடல்களிலும் பெருமான் இடபத்தின் மீது அமர்ந்து வண்ணம் உலாவரும் கோலம் சித்தரிக்கப்படுவதால் இந்த பதிகம் இறைவன் ரிஷபரூடராகவே உலாவரும் தருணங்களில் இசைக்க வேண்டிய பாடலாக கருதப்படுகிறது. பொதுவாக இடப வாகனத்தின் மீது அமர்ந்தவராக தானே பெருமான் உலா வருகின்றார். திருச்சிற்றம்பலம். இந்த பதியை பற்றி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 535. திருச்சிற்றம்பலம். பரவியே அங்கரிதினில் போந்து பார்பரவு சீர் அரசோடு விரவு நண்புடை குங்கிலிய பெரும் தம் மனைமேவி கரையில் காதல் மற்றவர் அமைந்து அங்கு திரபுரத்தவர் திருமயானமும் பணிந்திருந்தனர் சிறப்பெய்தி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வரிய மறையார் பிறையார் மலையோர் பிள்ளையாவணக்கே எரிய மதில்கள் எய்தார் எரியும் முசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடை மேல் வருவார் அவரம் பெருமான் அடிகளே. பெரிய விடை மேல் வருவார் அவரம் பெருமான் அடிகளே. பெருமான் விடை மேல் வருவதை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு மங்கை மணைந்த மாறுதல். நன்றிங்கய்யா. மங்கை மணந்த மார்பர் மழுவார் வாழனொன்று ஏந்தி கங்கை சடையில் கரந்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் செங்கன் வெள்ளேரேறி செல்வம் செய்யா வருவார் அங்கை ஏறிய மறியார் அவரம் பெருமானடிகளே. அங்கை ஏறிய மறியார் அவரம் பெருமானடிகளே. நன்றிங்க. கையில் மானையும் அழுவையும் ஏந்தி அதன் மூலமாக நம்முடைய வினைகளை சாடி நம்மை ஆணவத்திலிருந்து அடக்குகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. ஈடல் இடமும் 3வது பாட்டு. ஐயா ராஜா ஐயா ஐயா சாமி கொஞ்சம் பாத்துங்க ஐயா. ஈடு அருடவம் இசைய ஏரி மழு ஒன்று ஏந்தி
காடு அது இடமா உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பாடல் இசைகுள் கருவி படுதம் பலவும் பயில்வார் ஆடல் அரவம் உடையார் அவர் எம்பெருமான் அடிகளே ஆடல் அரவம் உடையார் அவர் எம்பெருமான் அடிகளே. ஆடல் அரவம் உடையார் என்று பகைமையையும் நட்பையாக்குகிற பண்பு. வாழ்க வாழ்க. இறை நின்று இலங்கு வளையார். இறை நின்று இலங்கு வளையார் இளையான் ஒரு பாலுடையார் மறை நின்று இலங்கும் மொழியார் மலையார் மனத்தில் மிசையார் கரை நின்று இலங்கு மொழி சூழ் கடவுர் மயானம் அமர்ந்தார் பிறை நின்று இலங்கு சடையார் அவர் எம்பெருமான் அடிகளே பிறை சென்று இலங்கு சடையார் அவர் எம்பெருமான் அடிகளே. திரை நின்று இலங்கு சடையார் என்று தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்கும் பிறனாக காட்டுகிற பாடல். வாழ்க. அடுத்து வெள்ளை எருத்தின் மிசையார். ரெண்டாவது எத்தனாவதுப்பா? 280. காந்தாரப்பன்ல 280 அஞ்சாவது பாட்டு. சரிப்பா சரிப்பா. சிவாய நம. அனைத்து அடியாருக்கும் காலை வணக்கம். வெள்ளை எருதின் மிசையார் விரிதோடொரு காதிலங்க தொல்லும் இளமான் மரியார் சுடர் பொச்சடைகள் துளங்க கல்லனகு வெண்டளையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் கல்லனகு வெண்டளையார் கருவூர் மயானம் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார் அவரம்பெருமான் அடிகளே பிள்ளை மதியம் உடையார் அவரம்பெருமான் அடிகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பிள்ளை மதியம் உடையாரு பிறையை சூடிய பெருமான். வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. வாங்க கணபதி ஐயா, 6வது பாடல் படிங்க. ஐயா கணபதி ஐயா. லைன்ல இருக்காங்களா? பாடுறையா பாடுறையா. பாடுங்க. 6வது பாட்டியா? சிற்றமனம் சிவாதிச்சிடும் பாசமான கலைவார். அதுக்கு முன்னாடி பாடல் ஐயா, அதுக்கு முன்னாடி பாடல் பொன்றாறு திருமணம் கொள்ள பூனை பூங்கொன்றை குழந்த கொன்றாறு திருமணங்கள் எனை புனை பூங்கொன்றை குழந்த ஒன்றா வெள்ளேறு உயர்ந்த நுழையாரதுவே ஊர்வார் கன்றாவிழந்தூர் புறவீர் கடவுர் மயானோ அமர்ந்த கடவுர் மயானும் அமர்ந்த பின்கார் ஒருவர் அவரம் பெருமான் அடிகளே பின்கார் தழையார் ஒருவர் அவரம் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே. தேவாத்து சித்தம் அன்றைய வணக்கம்.
வணக்கம் வணக்கம். நீண்ட சடையுடைய பெருமான் பின்தாழ் சடையான் ஒருவன். அடுத்து 7வது பாட்டு பாசமான கலைவான். வாங்கம்மா குன்றத்தூர் உமா அம்மா வாங்கம்மா. 7வது பாடல் 2ஆம் திருமுறை 80வது பதிகம் 7வது பாடல். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார். பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார். ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார். ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார். காசை மலர் போல் மிரண்டார் கடவுள் மயானம் அமர்ந்தார். காசை மலர் போல் மிரண்டார் கடவுள் மயானம் அமர்ந்தார். பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளே. பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளே. சுவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். பேச வருவார் ஒருவர் பேசும் பொருளுக்கு இலக்கியமாம் பேசிறந்த பேச்சின் மாசின் மணியின் மணிவார்த்தை என்ற மணிவாசகத்தில் நினைவுகிற பாடல். வாழ்க வாழ்க. சற்ற அரக்கன் அலற. வாங்கம்மா பரிமளா அம்மா வாங்கம்மா. சிவாயனமையா. செற்ற அரக்கன் அறை திகழ் சேவடி மேல் விரலார் கற்குன்றடர்த்த பெருமான் கடவுர் மயானம் அமர்ந்தார். மற்றொன்றினையில் வலிய மாசில் வெள்ளி மலை போல் பெற்றொன்றேறி வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே. பெற்றொன்றேறி வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே. திருச்சிற்றம்பலம். பெற்றொன்றேறி வருவார் என்று அவர் வெள்ளை எருதின் மேல் வருவார் என்கிறதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து 9வது வருமா கரியின் உரியார். வாங்கம்மா பாண்டியிலிருந்து ஆண்டாளம்மா வாங்கம்மா. 2ஆம் திருமுறை 80வது பதிகம் 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. வருமாகரியினுரியார் வளர்புன் சடையார் விடையார் கருமானுரிதோருடையார் கடவுர் மயான மாமறந்தார். திருமாலோடு நான் முகனும் தேர்ந்துங்காண முன்னாம். திருமாலோடு நான் முகனும் தேர்ந்துனங்காணும் முன்னாம். பெருமானெனவும் வருமா அவரம் பெருமானடிகளே. பெருமானென வருவார் அவரம் பெருமானடிகளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவ சிவா. பெருமான் எனவும் வருவார் என அவரே நமக்கு முழுமுழுவா இருக்கிறார் என்ற பாடல். வாழ்க. தூய விடைமேல் வருவார். 10வது பாட்டு. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. 2ஆம் திருமுறையில 80வது பதிகத்துல 11வது பாடல் 10வது பாடல். 10வது பாட்டு. தூய விடைமேல் வருவார். பரமேஸ்வரி அம்மா எடுத்துட்டீங்களா? ஐயா வரதுக்கு தாமதமாகும் நினைக்கிறேங்க. ஐயா அடுத்த பாடல் பாடுறேங்க ஐயா. பாடல் எடுக்கிறேன் ஐயா. அடியன் பாருங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தூய விடை மேல் வருவார் துன்னாருடைய மதில்கள். தூய விடை மேல் வருவார் துன்னாருடைய மதில்கள். காயவேவ செற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார். தீய கருவம் சொல்லும்
சிறுபுன் தேரரமணர் பேய பேயென்ன வருவார் பேயென்ன வருவார் அவரெம்பெருமான் அடிகளே தீய கருமம் சொல்லும் சிறுபுன் தேரர் அமனர் பேயென்ன வருவார் அவரெம்பெருமான் அடிகளே. நன்றி ஐயா. சமணர்கள் தீய கருமம் செய்பவர்கள் சொல்லி அப்படி தீய கருமம் செய்பவர்கள் பெருமானை பேய் என்று அழைப்பார்களாம். அவர்கள் சிவனை போய் பேயினே அழைப்பாங்களாம். ஏன்னா அவனுடைய பெருமை அறியாதவனால. சிறுபுன் தேரர் பேய் என்ன வருவார் என்ற சொல்லு சமணர்கள் பயன்படுத்த சொல்லுன்ற ஞான சம்பந்த பெருமான் சொல்றார். வாழ்க. அடுத்து மரபம் பொழிச்சூர் கடவுள். இன்றைக்கு சாத்தான்னு சொல்றாங்களா சிலர், அது மாதிரி. அதேதான் அதேதான். வாழ்க வாழ்க. அவங்க சாத்தான்றாங்க, அவங்க பேயின்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு புரிய யார் என்ன சொன்னாலும் பெருமான் எல்லா பேருக்கும் ஆனா பேராயிரமுடை பெம்மானவன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. மரபம் பொழிச்சூர் பரமேஸ்வரி அம்மா பாடுறீங்களா? ஆமாங்க ஐயா, பாடுறேங்க ஐயா. 11 கடைக்காப்பு. சிவாயினம். மரபம் பொழில் சூழ் கடவுர் மண்ணுமயானம் அமர்ந்த அரவம் அசைத்த பெருமான் அகலம் அறியல்லாக பரவும் முறையே பயிலும் பந்தன் செஞ்சொல் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளரே. இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை இரவும் பகலும் இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் என்று யார் அவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதன் மூலமாக வினை கழியும். அப்ப நினைவு என்பது கடமையோடு கூடிய நினைவு. கடமையே செய்யணும், கடவுளை நினைக்கணும். இதுக்காக அதையும் அதுக்காக விட்டுடக்கூடாது என்ற வகையிலே அந்த அமைந்த இரவும் பகலும் பரவி நாம் உறக்கத்திலும் பெருமானை நினைதல் வேண்டும், பகலிலே நாம் கடமைகளை செய்யும் போதும் கடவுளை நினைதல் வேண்டும் என்ற வகையிலே திருக்கடைக்காப்பை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 89வது பதிகம் திரு வேணுபுரம் என்ற தலைப்பிலே காந்தார பண்ணிலே அமைந்தது. பகற்பன் 2 என 4-6 நாழிகைக்குள்ள மணி 7-12 8-24 நேரத்துல நவரோசர பாடக்கூடிய பதிகம். இது வேணுபுரம் என்பது சீர்காழியுடைய 14 பெயர்களை ஒன்று. காவிரி கரையிலே 14வது தலமாக சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்டது. இது அந்த தலத்துக்குரிய பெரிய புராண பாடல் 1154. நன்றிங்கய்யா. வேணுபுரம் பதியை இடம் சுட்டு சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 1154. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சந்தையர்கோன் அந்தமிழ் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். பொன்னிய 16 ஆண்டிலே தன்னுடைய திருமணத்துக்கு வந்த அடியாரோடு இருந்து சீர்காழியில் பாடிய பலவேறு பதிகங்களிலே இந்த திரு வேணுபுரம் என்ற பெயரோடு கொண்ட அந்த பெயரிலே அவர் பாடிய 12 பெயர்லயும் 12 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அதுல வேணுபுரம் என்ற பெயரோடு கூடிய பாடல். வாழ்க. பூதத்தின் படையே நீர் பூங்கொன்றை தாரே நீர் ஓதத்தின் ஒலியோடும் உம்பர்வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாட விரை மலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. வேதத்தின் இசை பாடி விரை மலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுரம் பதி. ஐயா மீட் எடுங்கய்யா.
ஐயா சாமசன் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா அது மீட்டும் இல்ல, கேட்டுட்டு இருக்கிறாரு. வீடியோவும் கட் ஆயிடுச்சு ஐயா. அது வருதாயா? இப்ப வருதுங்கய்யா, வருதுங்கய்யா. அதை ஏதோ டச் பண்ணிக்கிறேன். ஆக பெருமான் அந்த வேதத்தின் ஒரு இசைப்பாடுதல் என்ற வகையிலே ஐந்தெழுத்தை இசையாலே பாடி பெருமானுக்கு மலர் தூவி வழிபடுதல் என்று ஆனாய நாயனாரை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை அமைத்திருப்பார். வாழ்க வாழ்க. அடுத்து சுடுகாடு மேவினீர். திருச்சிற்றம்பலம். சுடுகாடு மேவி நீ துண்ணம்பே கோவனந்தோள் உடையாடை அது கொண்டீ உமையாலை ஒரு பாகம் அடையாளம் அது கொண்டீர் அங்கையினில் பரசு வேணும் படையால் வீர்வேணுபுரம் பதியாக கொண்டீரே படையால் வீர்வேணுபுரம் பதியாக கொண்டீரே. நன்றிங்க. பரசு என்று சொல்லப்படுகிற மழுப்படையை கையிலே வைத்து நம்முடைய ஆணவத்தை எல்லாம் வினையை எல்லாம் அறுத்தெறிகிற பெருமானாக விளங்குகிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கங்கை சேர் சடையினேன். மூன்றாவது அம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. கங்கை சேர் சடைமுடீர் காலனை முன் செற்று உகந்தீர் திங்களோடு இள அரவம் திகழ் சென்னி வைத்து உகந்தீர் மங்கை ஓர் கோருடையீர் மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கையன் சேர்வேணுபுரம் பதியாக கொண்டீரே மங்கை ஓர் கூருடையீர் மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கையன் சேர்வேணுபுரம் பதியாக கொண்டீரே. திருச்சிற்றம்பலம். பெருமாட்டியை ஆகிய இங்க திருநிலை நாயகியை பாகமாக கொண்டு மறையோர்கள் ஏத்த அஞ்செடுத்து ஓத பெருமான் விளங்குகிறான் என்று சொல்கிற பாடல். நீர் கொண்ட சடைமுடி மேல். ஐயா லலிதா அம்மா வாங்கம்மா. லலிதா அம்மா பாலசுந்தரம் ஐயா. ஐயா இந்த பாலசுந்தரம் வேறங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. வாங்கய்யா முனுசாமி ஐயா வாங்கய்யா. சிவாய நம்ம சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஆலசே தன் கழனி அழகாக. ஐயா நாலாவது பாட்டு தானே ஐயா? ஐயா நாலா ஐயா நீங்க அஞ்சாவது பாடுறீங்க. நீர் கொண்ட சடைமுடிமை நான்காவது பாட்டு. பாடுங்க. நீர் கொண்ட சடைமுடி மேல் நீள்மதியும் பாம்பினோடும் ஏர் கொண்ட கொன்றையினோடு எழில் மத்தம் இளங்கவே சீர்கொண்ட மாளிகை மேல் சேயிழையார் வாழ்த்துரைப்ப கார்கொண்ட வேணுபுரம் பதியாக கரந்தீரே. நன்றி ஐயா. சிவா. இசை பாடினால் மேகம் சூழும், மேகம் சூழ்ந்தால் மழை பொழியும். அந்த இசையை செய்கிழையார் பாட அதன் மூலமாக மேகங்கள் சூழ்ந்து அந்த பூமியை வளமாக்குகிற இடமாக வேணுபுரம் திகழ்கிறது என்று நான் ஞானசம்பந்த பெருமான் இயற்கை அழகை ரசித்த பாடினார். சீர்கொண்ட மாளிகை மேல் சேயிழையார் வாழ்த்திசைப்ப கார்கொண்ட வேணுபுரம் என்று வேணுபுரம் ஆகிய சீர்காழிலே மேகங்கள் எப்படி கொடுக்கின்றன? அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து மாளிகையிலே ஏந்து பெருமானை வாழ்த்தி சேர்க்கிறார்கள். மேகங்கள் கூடுகின்றன, மழை பொழிகின்றன. அதனாலே இயற்கை செழிக்கிறது என்ற வகையில இயற்கை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. ஆலை சேர் தன்கழனி. ஐயா பாலசுந்தரம் ஐயா படிக்கிறீங்களா ஐயா? படிக்க மாட்டாருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அப்பாமைப்பட்டோம் ஐயா. வாங்கய்யா ராஜா ஐயா ராணி அம்மா வாங்க. ஐந்தாவது ஆறாவது பாடல்.
ஆலை சேர் தன் கழனி அழகாக நரவு உண்டு சோலை சேர் வண்டினங்கள் இசை பாட தூமொழியார் காலையே புகுந்திரஞ்சி கைத்தொழமை மாதினோடும் வாழையாழ் வேணுபுறம் பதியாக கொண்டீரே வாழையாழ் வேணுபுறம் பதியாக கொண்டீரே. சோலையிலே இருக்கிற வண்டினங்கள் எல்லாம் இசை பாட காலையிலே பெருமானை வணங்குதல் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளையாய் கரை கண்டாய் என்ற சுந்தரர் பாடலை நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க. மணிமல்கு மால்வரை மேல் மணிமல்கு மால்வரை மேல் மதனோடு மகிழ்ந்திருந்தி துணை மல்கு கோவணத்து சுடுகாட்டில் ஆடு வந்தீர் பனிமல்கு மலையோர்கள் பரிந்திரஞ்சி வேணுபுரத்து அணை மல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே அணை மல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. திருச்சிற்றம்பலம். பணிமல்கு மறைவர்கள் என்று அஞ்செழுத்து ஓதும் அடியார்கள் பெருமானுக்கு பணி செய்கிற சூழலை சொல்கிற பாடல். வாழ்க. நீலம் சேர் மிடற்றினீர். வாங்கம்மா தனபாக்கியமா வாங்கம்மா. இரண்டாவது பதிகத்தை 81வது பதிகம் 7வது பாடல். சிவாய் நம. நீலம் சேர்மிடற்றி நீர் நீண்ட செஞ்சடையினீர் கோலம் சேர்விடையினீர் கொடுங்காலன் தனை செற்றீர் ஆழம் சேர் கழனி அழகார் வேணுபுரம் அமரும் ஆழம் சேர் கழனி அழகார் வேணுபுரம் அமரும் கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆலம் சேர் கழனி என்று நீர் நிறைந்த வயல்களை எல்லாம் இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க. இறைமண்டி சங்கேறும். வாங்கம்மா உமா மகேஸ்வரியம்மா வாங்கம்மா. 2ஆம் திருமுறை 81வது பதிகம் 8வது பாடல். அம்மா உமா மகேஸ்வரி இருக்கீங்களாம்மா? வந்துட்டாங்க. 8வது பாடம் சிவா. 8வது பாட்டுதான். 2:81:8. இறை மண்டி சங்கு ஏறும் கடல் சுள் தென் இலங்கை போல் இறை மண்டு முடி நெறிய விரல் வைத்தீர் வரை தண்ணீர் கரை மண்டி பேரோதம் கலந்து ஏற்றும் கடல் கவி ஆர் விரை மண்டு வேணுபுரம் அமர்ந்து நிற்கேரே கரை மண்டி பேரோதம் கலந்து ஏற்றும் கடல் கவின் வார் இறைமண்டு வேணுபுரமே அமர்ந்து நிற்கினீரே. கரைமண்டு போரோதம் கலந்தெற்றும் கடற்கவினார் என்று சீர்காழிலே அந்த காலத்துல கடற்கரை இருந்தது என்று அந்த கடற்கரையை சிறப்பித்த பாடல். வாழ்க. தீயோம்பு மறைவாணர். அம்மா தமிழர் செய்யுமா வாங்கம்மா. சிவாயனமையா. தீவோம்பு மறைவானுக்கு ஆதியாம் திசை முகன்மால் போய் ஓங்கி இழிந்தாரும் போற்ற அரிய திருவடியே பாய் போங்கு மரக்கலங்கள் படுதிரையால் முத்துண்டு பாய் ஓங்கு மரக்கலங்கள் படுதிரையால் முத்துண்டு சேய் ஓங்கு வேணுபுரம் செழும்பதியா திகழ்ந்தீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வேள்வி எல்லாம் அஞ்செழுத்து ஓதி செய்ய வேண்டும் என்று தீயோம்பு மறைவாணர் என்பதை மெய்கண்டார் பாடுவார். அஞ்செழுத்தால் உள்ளம் அறனுடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாமங் என்று அஞ்செழுத்தாலே மறைமுதலை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. ஐயா கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க ஐயா.
281 சிவா சிவாயனம் பத்தாவதா 11 கடைசி பாட்டு இருக்காது 10 தான். ஆமா. திருச்சிற்றம் சிவா திருச்சிற்றம் நிலையாந்த உண்டியினில் எழுந்த சாக்கியர்கள் பலைவானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணினி தரணின்றார் தலைமை தமையன்றோ விரைவாக ஆட்பண்டு வேணுபுறம் விளையாக ஆட்பண்டு வேணுபுறம் வினையே சிவாதி சிற்றம்பலம். சிவனை போற்றாத சமணர்களை பற்றி கவலைப்படாமல் நாம் பெருமானை சரணடைய வேண்டும் என்று சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 82வது பதிகமாக திருத்தேவூர் காந்தாரப்பண் பகற்பண் 2 நாழிகை 4 6 மணி 7:12 8:24 ராகம் நவரோஸ்னு சொல்லுவாங்க. இது காவிரி தென்கரையிலே 39வது தலமாக திருவாரூர் ஒரு அருகே இருக்கிற இந்த தலம். இங்க இந்த பெருமானுக்கு தேவ குருநாதர் என்றும் பெருமாட்டிக்கு தேன்மொழியாள் என்றும் பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் 574. நன்றிங்க. திரு தேவூர் பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடிய பாடல் வரிசையின் 574. திருச்சிற்றம்பலம். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னி ஏற்றி பைம்புணல் மேன் பனை தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர்பிரான் கை சினமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திருக்கொல்லி காடும் போற்றி செம்பொன்மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலிவின் துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருவாரூரிலிருந்து திருக்காராயில் சென்று அங்கிருந்து திருத்தேவூர் சென்று பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் அந்த இடம் சுட்டி பொருள் விளக்குகிறார். முதல் பாடல். பன்னிலாய மொழியவை பங்கனம் பெருமான் விண்ணில் வானவர் கோன் விமலன் விடையூர்தி தென்னிலாமதி தவழ் தரு மாளிகை தேவூர் அண்ணல் சேவடி அடைந்தனம் அல்லலொன்றிலமே அண்ணல் சேவடி அடைந்தனம் அல்லலொன்றிலமே. பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார், எந்த அல்லலும் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஓதி மண்டலத்தோர். அம்மா பர்மிளா அம்மா வாங்க. 2வது பாடல். ஓதி மண்டலத்தோர் முள் செய்யவே பேரு சோதிவானவன் துதி செய்ய மகிழ்ந்தவன் தோணி தீதில் பங்கையும் தெளிவையர் முகமலர் தேவூர் ஆதிதேவடி அடைந்தனம் அல்லன் ஒன்றிலனே தீதில் பங்கையர் தெளிவையர் முகமலர் தேவூர் ஆதிதேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே. இந்த பதிகத்தை
அல்லல் தீரும் பதிகம்னு இந்த பதிகம் சொல்லுவாங்க. பெருமானுடைய திருவடி அடைந்தால் அல்லல் ஒன்றில்லை என்பதை பாடல்தோறும் சொல்கிறார். முதல் பாட்டுல அண்ணல் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமை என்றார். இரண்டாவது பாடலே ஆதி சேவடம் அடைந்தனன் அல்லல் ஒன்றிலமைன்னு பாடுகிறார். வாழ்க. மூன்றாவது மறைகளான் மிகு வழிபாடு. வாங்கம்மா, பாண்டியில இருந்து ஆண்டாளம்மா வாங்கம்மா. நம திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. மறைகளான் மிக வழிபடும் மாணியை கொள்வான். மறைகளான் மிக வழிபடும் மாணியை கொள்வான். கருவு கொண்டவ காலனை காய்த்த வெங்கடவுள். கருவு கொண்டவன் காலனை காய்த்த வெங்கடவுள். செருவில் வாழைகள் சேலவை பெருவாயற்றேயூர். அரவன் சேவடி அடைந்தன மல்லன் நில மல்லொன்றிலமே. செருவில் வாழைகள் சேலவை பெருவாயிற்றேரியூர். அரவன் சேவடி அடைந்தன மல்லன் நின்றலாமே. சிவா திருச்சிற்றம்பலம். அவனுடைய சேவடி காலனை காய்ந்த சேவடி, அதனை சேர்ந்தால் அல்லல் இல்லை என்று சொல்கிற பாடம். வாழ்க. நான்காவது பாட்டு முத்தன் சில்பலி. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவப்பர். சிவாய நம்பி. முத்தன் சில்பதிக்கு முத்தன் சில்பலிக்கு ஊர்தொரு முறை முறை திரியும் பித்தன் செஞ்சடை பிஞ்சகன் தன்னடியார்கள். பித்தன் மாளிகை செழுமதி மதித்தவள் பொழில் தேவூர். அத்தன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே. அத்தன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. முத்தன் சில்பலிக்கு ஊர்தென்று பெருமான் பிரம்ம கபாலத்தேந்தி இல்லங்கள் தோறும் சென்று ஊர்கள் தோறும் சென்று நம்முடைய ஆணவத்தை அடக்க பிச்சை எடுக்கிறானாம். அப்படி திரிகிற அந்த திருவடியை அடைந்தால் அல்லலன்றில்லை என்று பாடுகிறார். வாழ்க. பாடுவார் இசை பல்பொருள். வாங்கம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. பாடுவார் இசை பல்பொருள் பயனுகந்து அன்பால் கூடுவார் துணை கொண்ட தம்பற்று அறப்பற்றி தேடுவார் பொருள் ஆனவன் செறிபொழில் தேவூர். ஆடுவான் அடி அடைந்தனம் அல்லல் ஒன்றிலையுமே. தேடுவார் பொருளானவன் செறிபொழில் தேவூர். ஆடுவான் அடி அடைத்தனம் அல்லல் ஒன்றிலமே. திருச்சிற்றம்பலம். எதையோ தேடுகிறோம், ஆனால் நாம் தேடும் பொருளாக பெருமான் இருக்க வேண்டும். ஓடுகும் கவந்தியமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிடக் குனித்தடியேன் ஆடும் குலாத்தில்லை அண்டானை கொண்டென்று தேடும் பொருள் சிவனாக இருக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் சொன்னதை இங்கே நினைவுபடுத்த பாடலாக தேடும் பொருளானவன் செருபொழில் தேவூர் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பொங்கு பூன்முலை. வாங்க முனுசாமி ஐயா வாங்கய்யா. ஆறாவது பாட்டியா பொங்கு பூன்முலை. வாங்கம்மா பரிமளாமா வாங்கம்மா. அவங்கதான் இரண்டாவது பாடல் படிச்சாங்க. அரியன் படிக்கிறியா? சிற்றம்பலம். படிங்க. ஆறாவது பாட்டு.
புரிகூழல் வரிவலை பொறுப்பின் கங்கை பங்கினன் கங்கையை விட்டுட்டு வருங்க ஐயா. வளர்ச்சடை வைத்தான் திங்கள் சூடியதி தென் தேவூர் அங்கனை அடைந்த நம் அல்லலுன்றிலமே. முதல் வரி போயிடுச்சுங்க ஐயா. சாமசிவம் ஐயா. ஐயா அது விட்டு விட்டு வருது. பிரேக் வாய்ஸ்ல பிரேக் இருக்கா? இன்னொரு முறை படிக்க முடியுமா பாருங்க. படிக்கிறேன். ஆறாவது பாட்டு இன்னொரு முறை படிங்க ஐயா. சாமசிவம் இன்னொரு முறை படிங்க. அடுத்த முனுசாமி. நன்றிங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். பொங்கு பூநூலை புரிகுழல் வரிவலை பொறுப்பின் மங்கை பங்கினன் கங்கையை வளர்ச்சடை வைத்தான் திங்கள் சூடிய நீர கடவுள் தென் தேவூங்க நன்றனை அடை நம் ஒன்றிலமே அல்லொன்றிலமே. நன்றிங்கய்யா. திங்கள் சூடிய தீநிறக் கடவுள் என்று பெருமான் குளிர்ச்சியான திங்களையும் வெப்பமான தீயையும் சேர்ந்து குளிரும் வெப்பையுமாக பெருமான் நமக்கு தீமையையும் நன்மையும் காட்டுகிற பெருமானாக இருக்கிறான் என்று வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வன்புயத்த தானவர். இப்போ வாங்க ஐயா முனுசாமி ஐயா. ஐயா முனுசாமி ஐயா இப்ப கேக்குதுங்களா? வாங்க. லைன்ல இருக்காரா? இருக்காருங்க ஐயா. சரி பரமேஸ்வரம்மா நீங்க பாடுங்க, அடுத்து நான் படிக்கிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம ஐயா. ஐயா எத்தனாவது பாடலுங்க ஐயா? ஏழாவது பாட்டுப்பா. வன்புயத்த. சரி. வன்புயத்த அத்தானவர் உரங்களை எரிய தன் புயத்துற தடவரை வளைத்தவன் தக்க தேன் தமிழ் கலை தெரிந்தவர் பொருந்திய தேவூர் அன்பன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே. அன்பன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்று இளமே. திருச்சிற்றம்பலம். தென்தமிழ் கலை தெரிந்தவர் பொருந்திய தேவூர் என்று. தேவூர் என்பது அந்த தமிழ் கலையிலே வல்லவரார்கள். அதனாலே அவர்கள் அன்பர்கள். அந்த அன்புதான் சிவம். அதனாலே தமிழே சிவமாக, சிவமே தமிழாக இருக்கிறது என்று தமிழான சம்பந்தம் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. எட்டாவது பாட்டு. நடராஜன் ஐயா நீங்க படிங்க. 8 படிச்சிருங்க ஐயா. சிவாயன். தரு உயர்ந்த ஐயா. தரு உயர்ந்த தானே? ஆமா. தரு உயர்ந்த வெற்பெடுத்து அத்தசமுகன் நெறிந்து வெறு ஊன்றிய திருவிரல் நெகிழ்த்துவான் பணித்தான் தெருவு தோறும் நல் தென்றல் வந்துலவிய தேவூர் அரவு சூடியை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே. அரவு சூடியை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே. தேடுகன்றலை தெருவுதோர் அலறிலைன்னு பாடுவார் மணிவாசக பெருமான். இந்த அப்படி தெருவுதோர் அலைகிற போது அந்த தெருவிலே தென்றல் வீசுகிற ஊராக தேவூர் இருக்கிறது என்று ஞான சம்பந்த பெருமான் அந்த ஊரினுடைய குளிர்ச்சியை பாடுகிறார். வாழ்க வாழ்க. முந்தி கண்ணனும் நான்முகரும். 9வது. வாங்கம்மா. தமிழரசியம்மா. சிவாய நம்ம ஐயா. 9வது பாட்டுமா. நன்றி ஐயா. முந்தி கண்ணனும் நான்முகனும் அவர் காணா எந்தை திந்திரள் இருங்கலிருடித்த
பெருமான் செந்தினத்து இசை அறுபதும் முரல் திருத்தேவூர் அந்தி வண்ணனை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே செந்தினத்து இசை அறுபதும் முரல் திருத்தேவூர் அந்தி வண்ணனை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. செந்தின திசை அறுபதம் என்று சொல்லி சூரியன் உதிக்கும் போது என்ன பண்ணா அந்த உருண்டை சகப்பா இருக்கும், அப்புறம் மஞ்சளா வரும், அப்புறம் வெள்ளையாயிடும். அது இயற்கை அழகுற அந்த சூரிய தரிசனம் பண்ணவங்களுக்கு தெரியும். கடல்ல இருந்து எழுந்துக்கும் போது கிழக்க அந்த சிகப்ப உருண்டையா எழுந்துக்கும், அப்புறம் மஞ்சள் நிறத்துல வரும், அப்புறம் வெள்ளை நிறத்துல வரும். அதனால பெருமான் அத மாதிரி இறங்கும் போதும் அந்த வெண்மையில இருந்து மஞ்சள் வந்து அப்புறம் சிவப்பா அடங்கும். அது கடற்கரை மேற்கு கடற்கரை அந்த சூரிய தரிசனம் பண்ணவங்களும் அது தெரியும். அதனால பெருமான் என்ன நினைக்கிறான், அப்படி எழுந்துக்கிற அந்த சிகப்பு உருண்டை இல்லவா அந்த சிவ அந்தி வண்ணத்தன் சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மன் என்பதை அந்தி வண்ணத்தன் சொல்ற நிலையில இயற்கை அழகை ரசித்து அந்த சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ரசித்து ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. செந்தினத்திசை அறுபதம் முரலும் அந்தி வண்ணன் என்று பெருமானுடைய சிகப்பு நிறத்தை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. பாரு புத்தரும். வாங்கம்மா பட்டமால்மா வாங்கம்மா. 2ஆம் திருமுறையில் 82வது பதிகத்துல 10வது பாடல். பாரும் புத்தரும் தவமணி சமணரும் பல நாள் கூறி வைத்தோர் குறியினை பிழையெனக் கொண்டு தேரி மிக்க சஞ்சடை கடவுள் தென்தேவூர் ஆறு சூடியே அடைந்தனமல்ல ஒன்றிலமே. சிவாய நம. ஆறு சூடிய பெருமான் கங்காதரனா இருக்கிறான். அவனை அடைந்தால் நாம் அல்லல் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறு சூடியை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே என்று கங்காதரன் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து அல்லல் ஒன்றிலம். வாங்கம்மா தனபாக்கியம் மாமா வாங்கம்மா. இறுதி பாடல். சிவாய நம. அல்லலென்றி விண்ணாழ்வார்கள் பாழியர்த்ததிபன் அல்லலென்றி விண்ணாழ்வர்கள் காளியர்த்ததிபன் நல்ல செந்தமிழ் வல்லவன் ஞான சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய எழில் வளர்தேவூர் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தும் வல்லாரே எல்லையில் புகழ் மல்கிய எழில் வளர்தேவூர் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தும் வல்லாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அல்லல் என்று விண்வாழ்வார்கள் என்று கடைக்காப்பு சொல்லி இந்த பதிகத்துல எல்லா பாட்டிலையும் அல்லல் ஒன்றிலமே அல்லல் ஒன்றே பழன பெருமான் நம்முடைய அல்லல்களை எல்லாம் தீர்க்கும் பதிகமாக இந்த பதிகத்தை சொல்லுவார்கள் என்று சொல்லி இதோட நிறைவு செய்திகளையா இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அடுத்த பதிகம் போனா லேட் ஆகிடும். அது அடுத்த அந்த பண்ணு வேற மாறுது, பேந்தை காந்தாரம். அதனால மெசேஜ் நாளைக்கு வச்சுக்கலாம். பொண்ணும் சொல்ல வாழ்த்து. ஐயா சொல்லுங்கம்மா. அந்த 80வது பதிகத்துல 7வது பாடல் ஒரு 4 வரி பாடலாங்களா ஐயா? எதுமா எந்த பாட்டுமா? 80வது பதிகத்துல நம்ம பாடி முடிச்சிட்டோம். 7வது பாட்டு. 80வது 7ஆமா? அது என்ன பாட்டுமா? அது பாசமான கலைவார். அது 4 வரை பாடினா முழுசா பாடணும். அரை வரைலாம் பாடக்கூடாது. பாசிட்டா முழுசா பாடிடணும். பாடல முழுசா பாடுறதா மறந்து. சரிங்க ஐயா, நேரம் இல்லைங்க. சரிங்க ஐயா. பாசமான கலை பாடிடுங்க ஆசைப்பட்டு பாடுங்க, முழுசா பாடுங்க. அதுலயே வருது ஆசை தீர கொடுப்பாரு. அதனால ஆசை தீர பாடிடுங்க. சிவா சிவா. பாசமான கலைவார் பரிவாக்கு அமுதம் மணியார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடை மேல் வருவார் ஆசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமானடிகளே.
பேச வருவார் ஒருவர், அவர் எம் பெருமானடிகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காசை மலர் போல் மிடற்றார் என்று சொல்லி அந்த நீலகண்ட பெருமான் அவன் அமுதத்துக்கு ஆசைப்படல, ஆனால் நஞ்சை உண்டான். அதனால அவ நாம் தீயதை விலக்கினால் நன்மை தானாக வரும் என்பதற்கு அடையாளமாக நாம் பதியின் மேல் பதியின் மேலே நினைப்ப வைத்தால் பாசங்கள் தானாக களையும். பதி என்பது அமுது, பாசம் என்பது நஞ்சு. ஆனால் அந்த நஞ்சை உண்டான், அமுது வந்தது. காசை மலர் போல் மிடற்றான் என்று சொல்லி அதன் மூலமாக பாசத்தை காட்டி அவன் ஆசை தீர கொடுப்பான். ஆசை தீரணும். ஆசை தீர்ந்தாதான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஆசை தீர்ந்தால் அன்பு வரும். அன்பு வந்தால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. ஐயா ராஜ்யா வாழ்த்து சொல்லி முடியுங்கய்யா. வாங்கய்யா. பொன்னோசல் பாடி வாழ்த்து. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதுடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பார் போதாடு பூமுலையீர் பொன்னு சொல்லாடாமோ பொன்னு சொல்லாடாமோ. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவிலை கண்ணில் நல்லதகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மையில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகவெல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையாப்பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. உலகா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் உயர்த்தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். இரவு சந்திக்கலாம். இரவு வெள்ள அமைச்சரகத்துல சந்திக்கலாம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரம் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னீர் திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக என்று வரவேற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நன்றி கூறியும் விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடலை சந்திப்போம் என்று கூறி விடைபெறும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி. வணக்கம். வணக்கம்.